நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. 2026 சட்டசபை தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை பிடிப்போம் என்ற நம்பிக்கையில் திமுக அதன் கூட்டணி கட்சியினர் உள்ளனர். 2021 கைகோர்த்த அதே கட்சிகளுடன் திமுக மீண்டும் தேர்தலை சந்திக்க உள்ளது. அதேபோல் அதிமுகவும் தேர்தல் கூட்டணியை உருவாக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது வரை அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் பாமக தேமுதிகவை சேர்க்க ரகசிய பேச்சு நடக்கிறது. அத்துடன் தவேக, நாதக ஆகிய கட்சிகளையும் தங்கள் கூட்டணியில் சேர்க்க அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி முயற்சித்து வருகிறது. இதனால் வரும் 2026 தேர்தல் கடும் சவாலாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை உணர்ந்த திமுக தங்கள் கட்சியை வலுப்படுத்த ஓரணியில் தமிழ்நாடு என்கிற உறுப்பினர்கள் சேர்க்கையை துவக்கியுள்ளது. இதுவரை 1.35 கோடிக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்துள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. அதேபோல் எம்பி, எம்எல்ஏ, உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிகள் என பெரும்பான்மை திமுக வசம் உள்ளது. இதில் உள்ளாட்சி அமைப்புகளை ஒழுங்குபடுத்துவதோடு பலப்படுத்தும் வகையில் தற்போது திமுக தலைமை இறங்கியுள்ளது. ஊழல் முறைகேட்டில் ஈடுபட்டு மக்களிடையே அதிருப்தியை பெற்றுள்ள கவுன்சிலர்கள் பட்டியலை திமுக தலைமை எடுத்து வருகிறது. முதற்கட்டமாக சென்னையில் 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். குறிப்பாக சாலை, மழைநீர் வடிகால்வாய் என பல்வேறு பணிகளில் ஊழலில் ஈடுபட்ட 20 பேர் மீது திமுக தலைமைக்கு குற்றச்சாட்டு சென்றுள்ளது. இது தவிர தாம்பரம், ஆவடி, காஞ்சிபுரம் மாநகராட்சிகளிலும் பெயரை கெடுத்துக்கொண்ட கவுன்சிலர்கள் பட்டியலும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து திமுக தரப்பினரிடம் விசாரித்த போது தங்கள் குமுறல்களை வெளிப்படுத்தினர். சட்டசபை தேர்தலுக்கு முன் உள்ளாட்சி அமைப்புகளை சீர்படுத்தும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளது. ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியவர்களை ஏற்கனவே தலைமை எச்சரித்துள்ளது. மக்களிடையே அதிருப்தி பெற்றிருக்கும் கவுன்சிலர்கள் சிலரை தாங்களாகவே உடல்நலக்குறைவு போன்ற தனிப்பட்ட காரணங்களை கூறி பதவி விலகிக் கொள்ள தலைமை உத்தரவிட்டுள்ளது. உரிய குற்ற ஆவணங்களுடன் சிக்கியுள்ள கவுன்சிலர்களிடம் தலைமையிலிருந்து நேரடியாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறு ராஜினாமா செய்ய முன்வராமல் அலட்சியம் காட்டினால் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின்படி தகுதி நீக்கம் செய்யப்படுவீர்கள். அப்படி செய்தால் அது உங்களுக்குத்தான் அவமானம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஏற்கனவே 4 கவுன்சிலர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் அந்தந்த உள்ளாட்சிகளில் ஒரு சிலர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். தற்போதைய அறிவிப்பால் திமுக மட்டுமின்றி கூட்டணி கவுன்சிலர்கள் மத்தியிலும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது.